காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல். ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர் கட்டணம் செலுத்தாதோருக்கு முக்கிய அறிவிப்பு. வாகன பதிவு எண்களை பெற்றுக்கொள்ளாத உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தல். வவுனியாவில் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகள் சேவைகள் ஸ்தம்பிதம். அரச ஊழியர்கள் மாணவர்கள் பாதிப்பு. நீதியின் ஒலம் தமிழர் தாயகம் எங்கும் தொடரவுள்ள போராட்டம். வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகள் குறித்து விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. கடனில் சிக்கியுள்ள விவசாயிகளுக்கு அரசாங்கம் விசேட திட்டம். கோர்முஸ் நீரிணை முடக்கம். உலக சந்தையில் எண்ணெய் விலை 4% உயர்வு. சிஎஸ்கே அணியிலிருந்து பதவி விலகிய முக்கிய நபர். தொடர்பான விரிவான செய்திகள். நீர்க்கட்டணங்களை வசூலிப்பதற்காக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை இன்று முதல் ஒரு சிறப்பு திட்டத்தை செயற்படுத்த முடிவு செய்துள்ளது. 13 முதல் 19ஆம் தேதி வரையிலான காலம் நீர் விநியோக துண்டிப்பு வாரம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு நடவடிக்கை முக்கியமாக பல பகுதிகளை குறிவைத்து செயற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி கொழும்பு 1 முதல் கொழும்பு 15 வரையிலான அனைத்து பகுதிகள், மகரகம பிரிவு மற்றும் கோட்டை பிரிவிலும் நீர் விநியோகம் துண்டிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. வாகன பதிவு எண்களை பெற்றுக்கொள்ளாத வாகன உரிமையாளர்கள் ஜூன் 30ஆம் தேதிக்குள் அவற்றினை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாகன பதிவு எண்கள் அச்சிடுதல் நிறுத்தப்படுவதற்கு முன்னர் அச்சிடப்பட்ட சுமார் 1,00,000 வாகன பதிவு எண்களில் இருப்பில் 20 மட்டுமே உரிமையாளர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் அச்சிடப்பட்ட சுமார் 1,00,000 வாகன பதிவுகள் எண்களை உரிமையாளர்கள் பெற்றுக்கொள்ளாததால் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் மாவட்ட அலுவலகங்களில் குவித்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் இன்று காலை முதல் சேவையில் ஈடுபடாததால் மாணவர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். மேலதிக நேர கொடுப்பனவு தொடர்பான பிரச்சினையால் பொறியியலாளர் பிரிவு ஊழியர்கள் பணிக்கு சமூகம் அளிக்காததே பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட காரணமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை என்பதால் பருவகால சீட்டு வைத்திருந்த பயணிகள் உள்ளிட்ட பலர் பாதிக்கப்பட்டதுடன் சில அரசு ஊழியர்கள் தங்களது பணியிடங்களுக்கு தாமதமாக சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நீதியின் ஓலம் 2 போராட்டம். ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை சர்வதேச நீதியை வலியுறுத்தி மாபெரும் பேரணி. தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி நீதியின் ஓலம் எனும் 4 நாள் கவன ஈர்ப்பு போராட்டம் எதிர்வரும் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ளதாக தாயக செயலணி அறிவித்துள்ளது. செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுழிகளுக்கு சர்வதேச நீதி விசாரணை ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பாக வலுவான நடவடிக்கை, தமிழர் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இந்த போராட்டத்தின் மூலம் முன்வைக்கப்பட உள்ளன.
போராட்டம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி மாலை 4 மணிக்கு செம்மணியில் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 17ஆம் தேதி யாழ்ப்பாண நகரில் மாபெரும் பேரணியுடன் நிறைவடைய உள்ளது. அனைத்து தரப்பினரும் இதில் பங்கேற்று ஆதரவு வழங்குமாறு ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். போலி அபராத குறுஞ்செய்திகள் வாகன சாரதிகளுக்கு போலீஸ் அவசர எச்சரிக்கை. போக்குவரத்து அபராதங்களை ஆன்லைன் செலுத்துமாறு போலி இணைப்புகளுடன் வரும் குறுஞ்செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகள் குறித்து இலங்கை போலீஸ் வாகன சாரதிகளை எச்சரித்துள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அனுப்பியதாக காட்டப்படும் இந்த செய்திகள் முற்றிலும் போலியானவை என்றும் அவற்றில் உள்ள இணைப்புகளை திறக்கவோ தனிப்பட்ட அல்லது வங்கி விவரங்களை பகிரவோ கூடாது என்றும் போலீஸ் வலியுறுத்தியுள்ளது. இவ்வாறான மோசடி செய்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிக வட்டிக்கு கடன் வாங்கி விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் புதிய வங்கியை தொடங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் டி.பி. சரத் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஏக்கருக்கு 1 லட்சம் வரை உற்பத்தி செலவுக்கான நிதி வழங்கப்படும் என்றும் விவசாய சங்கங்கள் அமைக்கப்பட்டு குறைந்த வட்டியில் நிதியுதவி கிடைக்க செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் சீனாவின் ஒத்துழைப்புடன் ஒவ்வொரு விவசாய நிறுவனத்திலும் வேளாண்மை உதவி மையங்கள் நிறுவப்பட்டு நவீன டிராக்டர்கள், அறுவடை இயந்திரங்கள், ட்ரோன்கள் உள்ளிட்ட தொழில்நுட்ப வசதிகள் மலிவு விலையில் விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான புதிய இராணுவ தாக்குதல்களை தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணை வழியான எரிசக்தி விநியோகம் மீண்டும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 4% அதிகமாக உயர்ந்துள்ளது. பிரெண்டா கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் $79.11 அமெரிக்க டாலராகவும், அமெரிக்க வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியா கச்சா எண்ணெய் $74.36 அமெரிக்க டாலராகவும் உயர்ந்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை சுற்றியுள்ள பாதுகாப்பு நிலைமை மற்றும் அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் காரணமாக உலக எரிபொருள் விநியோகம் மற்றும் எண்ணெய் சந்தையின் நிலைத்தன்மை குறித்து மீண்டும் கவலை அதிகரித்துள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆண்டு பயணம் முடிவு. சிஎஸ்கே தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து ஸ்டீபன் பிளமிங் விலகல். ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக 18 ஆண்டுகள் பணியாற்றிய ஸ்டீபன் பிளமிங் தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார். 2009ஆம் ஆண்டு முதல் சிஎஸ்கேவின் தலைமை பயிற்சியாளராக செயற்பட்ட பிளமிங் தலைமையில் அணி 5 ஐபிஎல் சாம்பியன் பட்டங்களையும் 2 சாம்பியன்ஸ் லீக் T20 பட்டங்களையும் வென்றதுடன் 12 முறை பிளே ஆஃப் மற்றும் 10 முறை ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. 2023ஆம் ஆண்டு கடைசியாக கோப்பை வென்ற சிஎஸ்கே அதன் பின் தொடர்ந்து 3 சீசன்களாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற தவறிய நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பதவி விலகல் குறித்து கருத்து தெரிவித்த பிளமிங், 18 ஆண்டுகள் என் வாழ்க்கையின் மறக்க முடியாத பயணம். சிஎஸ்கேவுடன் இணைந்து படைத்த சாதனைகள் குறித்து பெருமை கொள்கிறேன். அந்த நினைவுகள் என்றும் என்னுடன் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.